ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இனிப்பு போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. வீட்டில் இருக்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. சாப்பிட சாப்பிட கொஞ்சம் கூட திகட்டாது. கண்டிப்பாக வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி செய்வீங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். சின்ன சைஸில் நல்ல பழமான வாழைப்பழம். எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் இது நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. போண்டாக்கு தேவையான அளவு இனிப்பு நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தலைமுங்கிற அளவுக்கு நல்லா அழுத்தி எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வெல்லம் கூட நல்லா துருக்கிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இதோட 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அதே கப்பால் 3/4 கப் அளவுக்கு ரவா சேர்த்துக்கோங்க. வறுத்த ரவா, வறுக்காத ரவா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதோட 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா இட்லி மாவை விட கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சரியாக ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்த பிறகு இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியாக அரைச்சிட்டிங்கன்னா போண்டா போடும்போது போண்டா ரவுண்ட் ஷேப்லேயும் கிடைக்காது. அதே நேரத்தில் ரொம்பவும் எண்ணெய் இழுக்கும். அதனால் சரியாக ஒரு 1/2 கப்புக்கு கொஞ்சம் 1 டீஸ்பூன் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோட வாசனைக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். 2 பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். அதாவது பேக்கிங் சோடா 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு நல்லா அடித்து விட்டு கலந்துக்கோங்க. பாருங்கள், கலந்த பிறகு இந்த மாதிரி இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு பிறகு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவடை போடுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து கொஞ்சம் எண்ணெய் கிட்ட விட்டு போடுங்க. ரொம்ப தூரத்துலேருந்து போட்டிங்கன்னா கொஞ்சம் போண்டாவோட ஷேப் கொஞ்சம் கிடைக்காது. பாருங்கள், போட்ட உடனேவே இது நல்லா மேலே எழும்பி வரும். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா சிவந்து வந்துடும். இதை கலந்து விட்டுட்டே இருங்க. போட்ட உடனே கலக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். பாருங்கள், ஸ்டவ்வை நார்மல் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கலந்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எண்ணெய் இழுக்கும். சாப்பிட சாப்பிட கொஞ்சம் கூட திகட்டாதுங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண மாவில் ஒரு 25 போண்டா செய்யலாம். அதிகமாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா நாம் இன்றைக்கி சேர்த்துருக்க பொருட்களை அதிகப்படுத்தி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதான். ஒரு 4 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. மீதி இருக்க மாவுலேயும் இதே மாதிரி போட்டு எடுங்க. பாருங்கள், இந்த பக்கம் எல்லா பக்கமும் செவந்து வந்த பிறகு இதே மாதிரி வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான இனிப்பு போண்டா ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், போண்டாவை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சூடாக இருக்கும்போது வெளியே மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே நல்லா பஞ்சு போல் இருக்கும். ஆற ஆற ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்து